கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசு மீதான நாமத்தில் இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவர் நாமத்துல எதனாலும் கேட்கிறோம், அது கேட்கறது என்ன செய்யுமா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இப்ப நம்ம கேட்கறதுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கறது என்னது, நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்ல. எதையாவது யார்ட்டாவது கேட்கணும்னா யோசித்து தருவாங்களா தரமாட்டாங்களா செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப யோசனையா இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன ஒரு தைரியம்னா, ஆண்டவர் நம்ம கூப்பிடும் பொழுது என்ன செய்யறாரு, செவி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது அவர் என்னது செவி கொடுக்கிறார் என்பதை நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை தருது. அந்த தைரியம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிற காரியத்தை நம்மை நம்ப செய்கிறது அல்லது விசுவாசிக்க செய்கிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேவ ஆலோசனை நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல நம்ம அது அறிவியல் பூர்வமாகவோ அல்லது அன்றாட வாழ்க்கை நடைமுறைப்படியாகவோ நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. ஆனா ஆண்டவருடைய ஆலோசனை என்ன தந்தாரோ, வெற்றியை தரும். எப்பன்னா நாம் கேட்கிற காரியத்தை அவர் செவி கொடுத்து நமக்கு பதில் அளித்து, அல்லது நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு நம்ம அவர் சொல்றதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம். அதுல கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சா கூட என்ன செய்யாது, நமக்கு வெற்றி வராது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோசுவா இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவாங்க. யோர்தானை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போயிட்டு என்ன செஞ்சா, தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை பாக்குறாங்க, அதுக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. ஆனா என்ன இருக்கு, பெரிய எரிகோ மதில் அங்க மூடப்பட்டிருக்கு. எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, யோசுவா நின்று பாக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா எழுதின அந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 5ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா யோசுவா இதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறப்ப அவர் பாக்குறாரு. என்ன சொன்னா, அவர் கண்களை எடுத்து பார்க்கிறார். எதிரி ஒருவர் என்ன செய்ய, உருவிய பட்டயத்தோட ஒருத்தர் எதிர நிக்கிறாரு. இப்ப என்ன, எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த நாட்டுக்கு உள்ள போகணும் அல்லது பிடிக்கணும் அப்படின்றப்போ ஒருத்தர் நிக்கிறாரு. அப்ப யோசு அவரை பார்த்து கேட்பாரு, நீ எங்களுடையவரா அல்லது என்னுடைய எதிராளிகளுடையவரா? வசனம் ரொம்ப அழகா இருக்கும், நீங்க டைம் கிடைச்சா வாசித்து பாருங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, நீ எங்களை சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். பாருங்க, நம்ம யோசுவா என்ன செய்யறாருன்னு, நம்ம எப்படி இருக்க போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டோடைய ஆலோசனை எப்படி அனுப்பாருன்னா, அவரே வருவார். எப்படி வராரு, உருவின பட்டயத்தோடு அவர் அப்படியே நிற்பார். நம்முடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் அவங்கள வீழ்த்துவதற்காக அவரே என்ன செய்வார், வருவாரு. அவர் ஆலோசனை சொல்றாரு பாருங்க. அவரை பார்த்த உடனே கர்த்தரின் சேனை அப்படின்னு சொன்னமே யோசுவா என்ன செய்வாங்கன்னா, அவரை வணங்குவாங்க. அப்படி வணங்கிட்ட உடனே அவர் சொல்ல, காலில் இருக்கிற பாதரட்சணி எடுத்து போடு, நீ இருக்கிற இடம் என்னது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே கீழ்ப்படிஞ்சு அதை செஞ்சுட்டு அப்ப ஒரு ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னு சொன்ன பிறகு இவர் கேட்பாரு. யோசுவா அப்படியே செய்தான். அப்போ அவர் சொல்றாரு, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கேட்பாருன்னு சொன்னா, என் ஆண்டவர் தமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். சரி, நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு என்ன சொல்லி தர போறீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, என்ன செய், எரிகோவை உனக்கு கையிடமான தர போற, நீ அதை ஜெயிக்க போற. அதுக்கு நீ என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, டெய்லி என்ன செய், பெட்டி எடுத்துட்டு நீங்க நடக்கணும். அது நடக்கும்பொழுது என்ன செய்யணுமா, 7 பேர் அதை என்ன செய்வாங்க, 7 ஆசிரியர் பெட்டிக்கு முன்பாக போவாங்க. அப்படி போகும்பொழுது என்ன ஆகும், எக்காலம் ஊதிக்கிட்டு போங்க. டெய்லி ஒரு டைம் என்ன செய்யுங்க, அந்த பட்டணத்தை சுத்துங்க. அவங்க எக்காலம் ஊதின பிறகு என்ன செய்யணும், ஜனங்கள் ஆர்ப்பரிப்பாங்க. அப்போ அது மாதிரி 7வது நாள் என்ன செய்யுங்க, 7 தடவை சுத்துங்க. அது என்ன செய்யும், மதில் இடிஞ்சு போகும். நினைச்சு பாருங்களேன், இது ஏதாவது சாத்தியமா இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஏதாவது நம்ப முடியுதா? இப்போ எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, அவங்க வீட்டு முன்னாடி ஒரு 4 தடவை சுத்துனா எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா எத்தனை பேர் நம்பி சுத்துவோம்? இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பெரிய திரளான கூட்டம், இல்ல, ரொம்ப திரளான கூட்டம். என்னடா இப்படி ஒரு இது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா அதெல்லாம் ஒண்ணுமே
சொல்லல. அவர் யோசனை சரி, உடனே என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு. ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி 7 பேர் 7 ஆசாரியர்கள் முன்ன போகும், பெட்டி போகும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், எக்கால ஊதப்படும். இதெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்னபடியே செய்யறாரு. இதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. நம்ம என்ன செய்யணுமா, நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். யாராவது சுத்தி வந்தா ஒரு மதில் இடிஞ்சு விழும் அப்படின்ட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இல்லை நீங்க செஞ்சிருக்கீங்களா? இப்பெல்லாம் இடிக்கணும்னா புல்டோசர் இதெல்லாம் கொண்டு வந்து இடிப்பாங்க. ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவங்க எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தாங்க, அங்க முடிஞ்சு. சார் நிறைய வேளையில நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம முன்ன பின்ன கேட்டது கிடையாது. உடனே யோசுவாக்கும் அப்படிதான். அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அநேக அற்புதங்களை இதெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் சில காரியங்களை வந்து நம்ம பார்க்கும்போது யோசனையா இருக்கும்ல. சுத்தி வந்தா அது எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. அந்த சுவர் வந்து ரொம்ப பெரிய சுவர். நீங்களும் நினைக்கிற மாதிரி ஒரு கல் வச்சு ஒத்த கல் சுவர் கிடையாது. அது பெரிய, ஏன்னா அது போல ரதங்கள் போற அளவுக்கு அதனுடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுவரை இடிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒண்ணுமே பெரிய காரியங்களை செய்யல. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, எக்காலம் ஊதுங்க, துதித்து ஆர்ப்பரிங்க, அது விழுந்துரும் சொல்லி அதை நம்பி அவங்க விசுவாசி செய்ததுனால, அவங்க ஆண்டவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால அது அவங்களுக்கு என்ன செய்யுது, வாய்க்க செய்தது. இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டுறாத ஒரு காரியம். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிற காரியத்துல அவருடைய காரியம் அவர் சொல்லும்போது அது ஒரு பெரிய தைரியம். யோசுவாக்கு யார் சொன்னது? இது தேவன் சேனையின் அதிபதியே வந்து சொன்ன காரியம். அப்ப அந்த காரியம் வந்து என்னச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட என்னோட கூட இருக்கிறார். அவர்கிட்ட நாம கேட்டுக்கொள்கிறது, அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்டா அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நமக்கு என்னது பெரிய தைரியம். இதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவர்கிட்ட ஏதாவது நீங்க முறையிடுவீங்கன்னு சொன்னா அவர் கேட்டிருக்கிறார். கண்டிப்பா அதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம்ல, இதுக்கு இப்படி போனா, இந்த வழியா போனா இது இதே சீக்கிரமா முடியும், அல்லது ஈஸியா முடியும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் நம்ம நினைப்போம். நீங்களும் நானும் நினைக்க முடியாத அளவுக்கு, கண்டிராத அளவுக்கு என்ன செய்வாரா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சு அவரு செய்வாங்க. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆலோசனைகள், இந்த வேதாகமத்துல அநேக ஆலோசனைகள் கொடுக்கு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, சந்தோஷமான சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அல்லது எதற்காக காத்திருக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இங்க என்ன இருக்குன்னா ஆலோசனை இருக்குது. அப்ப தேவ வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுது தேவ பலன் நமக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு காரியம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் என்னது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு இந்த நாள்ல நீங்க சந்திக்க போகிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களோடு கூட இடைப்படவும் என்னோடு கூட இடைப்படவும் நம்ம தைரியமா இருப்போம். ஆண்டுடைய நாமத்தினால, நம்ம ஆண்டுடைய நாமத்தினாலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா, ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறீரே, அதுவே எங்களுக்கு பெரிய தைரியத்தை தருகிற தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிகள் திறந்திருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் நோக்கி விண்ணப்பிக்கிறார்களோ அவருடைய தேவைகளை இடத்துல சொல்லுகிறார்கள், எல்லாவற்றும் சித்தத்திற்கு ஏற்ப நீங்க நிறைவேற்றி தர வேண்டுமா அரச பார்த்து நோக்கி கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே பள்ளி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்க தேர்வுகளை எழுதிவிட்டு ஆண்டவரே தங்களுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் நீரோடைய ஜபத்தை கேட்கிறீர் என்பதே அந்த தைரியத்தோடு இருக்கு. நீங்க கிருபை செய்யுங்க. அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல மதிப்பெண்களை பெற அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. திருத்துறோர் கண்களில் தயவு கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நினைக்க கூடாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீர் சரியாக செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறீர் சாமி. நீர் செய்ய போகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் காலம் தாமதமாக இருக்கிறது, வருத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் ஏற்ற காலத்துல நிறைவேற்றி தர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே வியாதி படுக்கையெல்லாம் மாற்றி போடுங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. அப்படியே வருமானங்களை பெருக செய்யுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வரும்போது உடைய ராஜ்யத்தில் எங்களை இணைத்தரல வேண்டுமா.
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.